விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் நம்மையும் படைத்த இறைவனுக்கே புகழனைத்தும். Good morning to all. Hazrat Ashraf Abdul Rahman Bukhari, பாலாளர் கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற சமூக நல்லிணக்க மாநாடு என்றே சொல்லலாம். ஆம், இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டினை எவ்வாறு நடத்த வேண்டும், ஏன் நடத்த வேண்டும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் நம் பல்கலைக்கழகத்திலே பயில்கின்ற மாணவ மாணவிகள் எந்த அளவிற்கு உந்துவிசை ஏற்பட்டு ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக நடத்துகின்ற இந்த மாபெரும் மாநாடு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. இப்பேற்பட்ட சிறப்பு மிகு நல்லிணக்க மாநாடு மட்டுமல்ல, நமது அந்த அறிவியல் அறிவாற்றல் கண்காட்சியினையும் சேர்த்து நடத்துகின்றார்கள். இந்த இரண்டும் மனிதனுக்கு தேவையான ஒன்று. சமூக நல்லிணக்கம் என்பது மனிதன் தன்னுடைய எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய நமது மசூத் ஜமால் அவங்க சொன்னாங்க, லகம் தீனுக்கு வலியது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுகின்றார்கள், பின்பற்றட்டும். அவருடைய அந்த எண்ணங்கள் நம்பிக்கையை யாரும் குறைத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் தமிழர்கள், நாம் அனைவரும் இந்தியர்கள். The Indians of this country, citizens of India. அதுதான் முக்கியம். அந்த நாட்டுப்பற்று இருக்கக்கூடியவர்களாக இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையோடு அன்பாக பழகி நாம் இந்த பாரத நாட்டை வலிமையுடைய நாடாக, வளர்ந்த நாடாக, சிறந்த நாடாக உருவெடுப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்க வேண்டும். அதுதான் சமூக நல்லிணக்கம், வேற ஒண்ணும் இல்லை. அதை எப்படி பேணுவது, அப்ப அதை எப்படி மாணவ மாணவிகளிடம் கொண்டு செல்லுவது என்ற ஒரு நிலை வரும்பொழுதுதான் இந்த நிகழ்வு இங்கு சிறப்பாக துவங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்வு ஸ்கூல் ஆஃப் அரபிக் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நமது பல்கலைக்கழகத்தினுடைய முக்கிய ஒரு ஸ்கூல். அவருடைய அங்கம் 12 ஸ்கூல் இருக்கிறதுல 12th school, government school, Arabic and Islamic studies. இங்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் இஸ்லாமியர்கள். ஆனால் BS அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் நடத்துகின்ற இப்பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடியவர்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். எந்த அளவுக்கு அந்த இன ஒற்றுமையை, சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே மறைந்த போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் பெரியவராக திகழ்ந்த நம் அனைவரும் மனதிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய, நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது டாக்டர் BS அப்துல் ரஹ்மான் அவருடைய கனவு என்னவென்றால், கல்வி கூடங்கள் மூலமாக, இது போன்ற பல்கலைக்கழகங்கள் மூலமாக சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நினைத்தார்கள். அவருடைய தாக்கம் இன்றைய தினம்
ஒரு பக்கம் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பட்டங்களை பெற்று செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த மாணவ மாணவிகளே, இப்பேற்பட்ட BS அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் நடத்துகின்ற இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டிற்கு நமது அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய நமது முக்கியமாக சொல்ல போனால் இலியாஸ் ரியாஜி அவர்கள் நமது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய குறிப்பிடத்தக்க ஒரு சிறந்த இடத்தை பிடித்து, அது மட்டுமல்ல மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மனிதர், மாமனிதர் அவர்களை இந்த நேரத்திலே பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போல நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஜமால் முகமது கல்லூரியுடைய முதல்வர், பாராட்டுக்குரிய முனைவர் சார்ஜ் அமரரத்னம் அவர்கள் இன்னைக்கு 5000 பேர் டே காலேஜ்ல, 5000 பேர் ஈவினிங் காலேஜ்ல, மொத்தம் 10,000 பேர் படிக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியினுடைய முதல்வராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சார்ஜ் அமரரத்னம் அவர்கள் இங்கு வந்து நம்ம பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எதை காட்டுகிறது என்றால் இதுதான் சமூக நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம். நீங்கள் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக நான் வருகின்றேன். நமது மாணவ மாணவிகளிடம் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து செல்ல தயாராக இருக்கின்றேன் என்று கூறி இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இன்றும் நமக்கு குறிப்பாக அமைச்சர் பெருமக்கள் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். ஐயநாதன் அவர்கள், பிற்பட்டோர் நலத்துறை சார்ந்த அமைச்சர், இந்த சமூக நல்லிணக்கத்தினுடைய மாநாடை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பல்கலைக்கழகத்தினை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் இந்த காலகட்டத்திலே தேவை என்பதை உணர்ந்து நமது அழைப்பினை ஏற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தினை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய T. Murugesan, Vice Chancellor of our Education Institution. I have to mention here, it shows his simplicity and humbleness. It shows his extraordinary the talent, everything. Our BS Abdul Rahman present the Institute of Science and Technology can able to get more accreditation ranking, QS ranking, MAT ranking, NRF ranking, Times of Education ranking. சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். அனைத்தையும் பெறுவதற்கு தலைமை வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நமது மாண்பமை வேந்தர் அவர்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் குறிப்பிட வேண்டும். இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது முன்னாள் டீன் இன்றைய அட்வைசர் மசூத் ஜமாலிக் அவர்கள் சிறந்த கல்வியாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த சமூக ஆர்வலர். இந்த அரபிக் கல்லூரி தொடங்கப்பட்டு இன்றைய தினம் அது பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக விளங்குகின்றது என்றால் அதற்கு முழுமையான காரணம், முழுமையான ஈடுபாடு கொண்ட பேராசிரியர் சையத் மசூத் ஜமாலி அவர்களை இந்த நேரத்திலே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அவருடைய சீரிய பணி, சிறந்த பணி. இன்றைய தினம் இது போன்ற ஒரு சிறந்த மாநாட்டை நடத்துவதன் மூலமாக இந்த சமுதாயம், குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கின்றீர்கள். இந்த ஊர், இந்த பகுதி, இந்த தமிழ்நாடு, ஏன் இந்த இந்தியாவை ஒற்றுமையான நாடு என்பதை பறைசாற்றும் வண்ணம்
இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய செகுலரிசம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று கவிஞர் பூங்குன்றனார் சொல்லிவிட்டு சென்றார். அது இந்த இதனை உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய மாணவ மாணவிகளை, ஏன் இதை நான் உறக்க சொல்லுகின்றேன் என்றால், சமூக நல்லிணக்கம் என்பது மற்றவர்கள் சொல்லி வரக்கூடிய ஒன்று அல்ல. நம்மளுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தால், நீ சமைத்த உணவை முதலில் அவனுக்கு கொடுத்துவிட்டு நீ சாப்பிடு என்று சொல்லுகின்றார். அதுதான் சமூக நல்லிணக்கம். அவன் பசியா இருந்தால் இருந்துட்டு போறான், அவன் என்ன முஸ்லீம் இல்லையே, வேற சமயத்தை சார்ந்தவன், சாதியை சார்ந்தவன், நாம் ஏன் அவனுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லவில்லை. அவனுக்கு முதலில் உதவுங்கள். அவன் நோயை பெற்றிருந்தால் முதலில் அவனை போய் பாருங்கள். That is the unity in diversity and the secularism. அங்கேயே வந்துருச்சு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துருச்சு. சோ அப்பேற்பட்ட சமூகத்தை சார்ந்த நாம் நமது பல்கலைக்கழகத்திலே நடத்துகின்ற இது போன்ற நிகழ்வுகளிலே முழுமையாக பங்கெடுப்பதன் வாயிலாக இன்னும் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். தற்காலங்களிலே ஒரு சில சச்சரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் ஓரம் கட்டப்பட வேண்டும், அவையெல்லாம் ஒதுக்கி தள்ளி வைக்க வேண்டும். ஒற்றுமை என்ற ஒரு கயிறை நாம் அனைவரும், இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பற்றி பிடித்தோம் என்றால் யாரும் நம்மை பிரிக்க முடியாது. அது எந்த விதமான அறிவுறுத்தல், எந்த விதமான விதத்திலும் வந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் காற்றை, தூசியை ஊதி தள்ளுவது போல தள்ளி விட்டுலாம். எப்படி ஒரு தூசி இருக்கணும்னா அப்படி ஊதுனா தூசி போயிருமோ, அது மாதிரி அந்த இடையூறுகளை எல்லாம் தகர்த்து எரியக்கூடிய ஒரு வல்லமை சமூக நல்லிணக்கத்திற்கு உண்டு. எனவே அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த சமூகம் நிலை பெற வேண்டும். இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், இங்கு நமது சீனியர் அட்வைசர் ஜலால் சார் அவர்கள் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நமது பல்கலைக்கழகத்துடைய வளர்ச்சியிலே குறிப்பாக சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், சார் நமது ஃபவுண்டர் சேர்மன் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உடனடியாக மற்ற சமுதாய மக்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுவார். காரணம், அவருடைய அந்த உடன் இருந்து பழகியவர். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய விஷன் அண்ட் மிஷன், அவர் சேர்மன் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மற்ற சமுதாயத்து மக்களோடு இணைந்து வாழ வேண்டும், இணங்கி வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லி காட்டுவார். நான் அவரை குறிப்பிட வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினே நண்பர் அப்துல் ஹை ரஜனி நத்வி அவர்களினை பேராசிரியர் டி, because of his efforts, he organized this wonderful conference. இந்த மாநாடை சிறந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களே இந்த நேரத்திலே வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். I appreciate all the teaching faculty and non-teaching directors, HODs of various departments, by all the participants assembled here. Really, it's a remarkable day. The Department of Arabic and Islamic Studies created history by organizing this the சமூக நல்லிணக்க மாநாடை. நிச்சயமாக இது ஒரு மாநாடு தான்.
இப்பேற்பட்ட ஒரு மாநாடை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் முயற்சி செய்த உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.